ஜெய்வராகி வருகின்ற 22/8/2025 அதாவது மாந்திரிகத்தால் அகப்பட்டு செய்வினையால் அகப்பட்டு இருள் சூழ்ந்து வழி தெரியாமல் தவிக்கின்ற அம்மாவினுடைய பிள்ளைகள் அனைவரும் அன்றைய தினம் இரவு அம்பாள் 2 மணி நேரம் உக்ரரூபிணியாக எழுவாள். தன் பிள்ளைகளுக்காக வேதங்கள் முழக யாகங்கள் வேள்விகள் நடைபெறும் பொழுது தன் பிள்ளைகள் இருள் சூழ்ந்த நிலையில் இந்த அமாவாசை இரவில் இங்கு அமர்ந்து அன்னையை பூஜிக்கும் பொழுது எண்ணிலடங்காத அற்புதமான தேவிகளை இங்கு வர வைக்கப்படும். அந்த தேவிகள் ரூபமாக அன்னை துணை கொண்டு அந்த பக்தர்களிடையே இருக்கக்கூடிய சிறு தடைகளும் சிறு இருள் நிலைகளையும் விலக்கி இந்த நெருப்பினில் வந்து அம்பாள் சம்ஹாரம் செய்வாள். துஷ்ட சக்திகளை எடுத்து சம்ஹாரம் செய்து நெருப்பினில் தீயாக்குவாள் அப்படின்றதுதான் அம்மாவினுடைய வாக்காக இருந்தது. இந்த இடம் அம்பாள் சுயம்பாய் எழுந்தது. தான் தோன்றியாய் அமர்ந்து தன் பக்தர்களுக்கு எண்ணிலடங்காத அற்புதம் நிகழ்த்தி எப்பேற்பட்ட சத்ருக்களால் ஏற்பட்ட செய்வினையை அமாவாசை இரவு இங்கே வந்து தரிசனம் செய்து குருதி தீர்த்தம் மேலே பட்டுவிட்டால் பின்னாலே அம்மா வீட்டுக்கு வந்து உன் வீட்டில் இதுதான் பண்ணி வச்சுருக்காங்க, இதுதான் செஞ்சு வச்சுருக்காங்க அப்படின்னு அதை எடுக்க சொல்லி இந்த அம்பாலே உங்களுக்கு அந்த இடத்த காமிச்சு கொடுக்கக்கூடிய அற்புதம் நிறைந்த ஒரு தாயாருன்னா இந்த அம்மா தான். அதனால் அமாவாசை இரவு முழுமையாக தன்னை அர்ப்பணிக்கக்கூடிய பக்தர்கள் கண்டிப்பாக வந்து கலந்துக்குங்க. ஜெய்வர